இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த நோக்கங்கள் பல இருக்கிறது என்பதை அறிகிறோம். பாவியை ரட்சிக்க, கெட்டுப்போனதை மீட்க, இப்படி பல அனுபவங்கள் இருக்கு. அதில் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேட. அப்படியானால் வேதாகமத்தில் எப்படி ஆண்டவருக்கு பல பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்க பெயர் என்ன? இழந்து போனதை தேடுகிறவர். இழந்து போனதை தேடுகிறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அல்லது உங்களுடைய கையின் பிரயாசத்திலே நீங்கள் இழந்து போன காரியம் என்ன? அது நிமித்தம் அடைந்த வேதனை நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் தூக்க நாள் முடிந்து போம் என்ற வார்த்தையை நிறைவேற்றும்படி கர்த்தர் இந்த நாளில் வந்திருக்கிறார். எப்படியாக? இழந்து போனதை தேடுகிறவராக. வேகதாமத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 34:11 நாம் வாசிக்கும் போது, இதோ நானே என் ஆடுகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 விதமான உவமைகள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் காணாமற் போனதை தேடுகிற அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், காணாமற் போன வெள்ளிக்காசு கண்டுபிடித்தேன், அதே போல் காணாமற் போன மகன். இந்த 3 அனுபவங்கள் அதில் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இழந்து போனதை தேடுகிறவராக இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார். வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எதை இழந்து, யாரை இழந்து, என்னென்ன காரியங்களை இழந்து இனி ஒரு மீட்பு உண்டா, இதில் ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் இழந்து போனதை தேடுகிறவர். முதலாவது நாம் வாசிக்கிறோம் யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். பந்து ஜனங்கள் என்றால் இரத்த பாசம், இரத்த சம்பந்தம், பிரிந்து போன குடும்பங்கள். இழந்து போனதை தேட வந்தவர் பிரிந்து போன நிலையில் இருக்கிற, தூரம் போன நிலையில் இருக்கிற, விலகி போன நிலையில் இருக்கிற பந்து ஜனங்களை அவர் தேடி வந்து சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்கிற யோபின் வாழ்க்கையில் 42ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, யோபுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இழந்து போனதை தேட வந்தவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமர் 11:23 வாசிக்கும் போது, மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. இது ஒட்டாது, இது இணையாது, இது அவ்வளவுதான் அப்படிங்கிறது உங்கள் நினைவாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இழந்து போனதை தேட வந்தவராகிய கர்த்தர் நீங்கள் இழந்த பந்து ஜனங்களை, குடும்பத்தின் நன்மைகளை மீண்டும் ஒட்ட வைப்பதற்கு அவர் அவளாயிருக்கிறார். அதற்காகவே இழந்து போனதை தேட வந்தவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 60:4 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருவார்கள். 14 வாசிக்கும் போது, உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் உன்னிடத்திலே வருவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை
வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, அதை இழந்து போக பண்ணும்படி வஞ்சிக்கிறவர்கள் உங்களை நெருங்கி வராங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி பாருங்கள். உங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். அந்த பந்தய பொருள் என்பது என்ன? எதிர்பார்க்கிற வெற்றி. பந்தயத்தில் ஓடுற எல்லாரும் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும், எனக்கு தான் வெற்றி அப்படி எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உங்கள் எதிர்பார்ப்பை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு அதற்காக தேவன் போதுமானவராக இருக்கிறார். எரேமியா 29வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அதுதான் உங்களுடைய பந்தய பொருள். அதை நிறைவேற்றுவதற்கு, அதை உங்களுக்கு அருளி செய்வதற்கு கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களுடைய காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் அதை உங்களுக்கு திரும்ப தருவதற்கு, உங்களுக்கு கிடைக்க பண்ணுவதற்கு இழந்து போனதை தேடுகிறவர் உங்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின என்று சொல்கிறாங்க. இனி காத்திருக்கல பிரயோஜனம் இல்லை. காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. இனி பிரயோஜனம் இல்லை. அந்த நிலையில் இருக்கிறீங்களா? இழந்து போனதை தேட வந்தவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணத்தின்படி, இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையின் அனுபவப்படி, ஆகாய் 1:9 வாசிக்கிறோம், அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம். மீகா 1:12 நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தால் இதோ தீமை வாசல் வரைக்கும் வந்தது. ஒருவேளை நீங்கள் அந்த நிலையில் இருக்கலாம். அதிகம் வரும் நினச்சேன், பிரயோஜனம்லாம் போச்சு. நன்மை வரும்னு நினச்சேன், தீமை தான் வந்து சேர்ந்தது. அப்படி இழந்து போன ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும், இழந்து போனது தேட வந்தவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் இழந்து போன நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆவலாய் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 3வது அனுபவமாக உபாகமம் 1:21 நாம் இவ்விடமாய் வாசிக்கிறோம். இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இழந்து போனதை தேட வந்தவர் சொல்லுகிறார், உனக்குள்ளதை நீ போய் சுதந்தரித்துக்கொள். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே. ஒருவேளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இனி அது நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி நீங்கள் நினைச்சிருக்கலாம். அதை குறித்த ஒரு சிந்தை கூட நீங்கள் விட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த நன்மை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நன்மை உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே உபாகமம் 30:5 உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசியுங்கள். ஒருவேளை மனுஷனால் இது முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று சொல்கிறான். அப்படியானால் உங்களுக்கு சுதந்திரமான இடத்துல நான் உங்களை வைப்பேன். அந்த வார்த்தையை மாறுவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் முதல் சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் என்று எலிசா சொன்னதுனாலே சூனேமியாள் பெலிஸ்தர் தேசத்துக்கு போய்விட்டாள். அங்கிருந்து இப்பொழுது திரும்பி வந்து தன்னுடைய பங்குக்காக, தன்னுடைய நன்மைக்காக அவள் காத்திருக்கிறாள். ஆனால் கிடைக்கக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ராஜாவிடத்தில் வருகிறாள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள்.
அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்ட போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். தன்னுடைய இடம், தன்னுடைய வயல், அதுதான் வேணும்னு அவள் வந்தா. ஆனால் இங்கே என்ன செய்யப்படுகிறது? வயலும் கிடைக்கிறது. அந்த வயல் இருந்தால் 7 வருஷம் அதில் என்ன வருமானம் உண்டோ அந்த வருமானமும் கிடைக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, வயலில் வருமானத்தை எதிர்பார்க்கணும்னா முன்னால் நம்ம முதலீடு செய்யணும், விதைக்கணும், பக்குவப்படுத்தணும், அறுவடை செய்யணும், இப்படி நிறைய காரியம் இருக்குது. அதுக்குரிய செலவு செய்திருக்கணும். ஆனால் இவ செலவும் செய்யலை, பிரயாசமும் படலை, 7 வருஷம் பலனும் கிடைக்குது. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம்! காரணம், இழந்து போனதை தேட வந்தவராக ஆண்டவரே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நீங்களும் கூட இனி இல்லை என்கிற நிலையில் போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அது உனக்கு உண்டு, அந்த காரியத்தில் உனக்கு நான் நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலையும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேர் சொல்கிறான். அந்த வார்த்தையை கவனிங்க. இழந்து போன இந்த ஊழியம், இந்த அப்போஸ்தல பட்டம். அப்படியானால் யூதாஸ் என்பவன் இழந்து போன அந்த ஊழியம், ஒருவேளை இந்த ஊழியம் வேண்டாம், இது கடினமானது, இதை வச்சு நல்ல செயல்பட முடியலைன்னு சொல்லி நீங்கள் விட்டுருப்பீங்கனாலும், இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேட வந்தவர் இல்லை, நீங்கள் அதை செய்யணும், நீங்கள் அதை செய்வீங்க. 2 தீமோத்தேயு 4:5 உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் ஊழியத்தை நிறைவேற்று, அதற்குரிய பலனை, அதற்குரிய கிருபையை, அதற்குரிய தாளந்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். இழந்து போனதை தேட வந்தவர் மீண்டும் அவர் உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 3:1 ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் தேடுகிறார். அவன் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். நான் வைத்த இடத்துல நீ இல்லையே, நீ எங்கே போனாய்? அன்புநேச பிள்ளையே, அதே தேவனாய் கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். மனுஷர் தேடாமல் உங்களை விட்டுருக்கலாம், உங்களை கனப்படுத்தாமல் விட்டுருக்கலாம். தளர்ந்துட்டீங்களா? இந்த ஊழியமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? இல்லை, உங்களை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். என் மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். உன் சத்தத்தை, உன்னுடைய எதிர்பார்ப்பை கேட்க நான் வந்திருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? இழந்து போனதை தேட வந்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆதியாகமம் 16:6 ஆகார் சாராயை விட்டு ஓடிப்போனார். வனாந்திரத்தை பார்த்து ஓடுகிறார். தேவனாய் கர்த்தரோ தம்முடைய தூதனை அனுப்பி நீருற்றண்டையிலே அவளை தடுத்து நிறுத்தி, நீ திரும்பவும் நாச்சரண்டைக்கு போ என்று சொல்லி அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கடினங்கள், வேதனைகள் வரும்பொழுது நீ விலகி ஓடுவதை நான் விரும்பவில்லை. நீ திரும்பி வா, நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை கனப்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பேதுரு கூட யோவான் 21:3 மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். அப்போ அவங்களும் நாங்களும் மீன் பிடிக்க வரோம் என்று சொல்லி அவனோடு கூட போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை பின்னால் வாசிப்பீங்கன்னா 15வது வசனத்தில் கர்த்தர் கேட்குறாரு, பேதுருவே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அவன் ஆமாண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறான். 3 விஷயம் அந்த கேள்வி கேட்கிறான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, இழந்து போனதை தேட வந்தவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். 4 அனுபவங்களை பார்க்கிறோம். பிரிந்து போன பந்து ஜனங்கள், குடும்பம், இரத்த பாசம் திரும்பவும் மறுபடிக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய பந்தய பொருளை, எதிர்பார்த்த பொருளை பெற்றுக்கொள்ளும்படி காரியத்தை நிறைவேற்றுவதற்கு
இழந்து போனதை தேடுகிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். பிதாக்களின் சுதந்திரம் உங்களை விட்டு போய்விட்டதா? அதை மீண்டும் உங்களுக்கு தரும்படி இழந்து போனதை தேட வந்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அதமே நீ எங்கே இருக்கிறாய்? யூதாஸ் இழந்து போன அந்த ஊழியத்தின் அனுபவத்தை மீண்டும் கொடுப்பதற்கு தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரும் இழந்து போனதை தேட வந்தவர். நீர் நன்மை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர். அவர்களும் அதை பெற்றுக்கொள்ள தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.